போன தடவை ஊரில் இருந்து அத்தம்மா வந்திருந்தப்போ நான் செஞ்சுருந்த ஊறுகாயை டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கு, எனக்கும் செஞ்சு கொடுத்து அனுப்பு பையன் வரும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீசன் முடியறதுக்குள்ளே இன்னொரு தடவை இந்த ஊறுகாயை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் இந்த மாங்காய் ஊறுகாய் ப்ரிப்பரேஷனை பண்ணிகிட்ருக்கேன். மாங்காய் வாங்கிட்டு வாங்கன்னு என் வீட்டுக்காரருக்கு சொன்னால் ரொம்ப பெரிய மாங்காயாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை கட் பண்ணுறதுக்கு தேவையான மாதிரி கத்தியும் என்கிட்ட இல்லை. இருக்கிற கத்திலேயே அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி மாங்காய் பீசஸை கட் பண்ணி அதை 2 நாள் வெயிலில் வச்சு சுத்தமாக தண்ணிங்கிறதே இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் 3 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 6 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ஃப்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக 150 ml நல்லெண்ணெயை எடுத்திருக்கேன். அது சூடானதுக்கப்புறமா கடுகு, பூண்டு, பெருங்காயத்தூள் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட 150 கிராம் தனி மிளகாய் தூளை சேர்த்து நல்லா இதை எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாம். இது சூடு ஆறுறதுக்குள்ள மாங்காயை கலக்கிறதுக்காக பெரிய பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். அதில் ட்ரை பண்ணி வச்சிருக்கிற மாங்காயை கொட்டிட்டு தேவையான அளவு கல்லுப்பை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் அரைச்சி வச்சிருக்கிற பவுடரையும் அதில் சேர்த்துட்டு இதை முதல்ல நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் இது கூட 350 ml நல்லெண்ணெயை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கலந்து வச்சுருக்கிற மசாலா, எண்ணெய் எல்லாமே அந்த மாங்காயில் சேர்கிற மாதிரி நல்லா இதை நம்ம கலந்து விடணும். கலந்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெய் சூடு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ அதையும் இதில் சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் தொடச்சி சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு தடவை நல்லா இதை நம்ம கலந்து விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடரை கலருக்காக நம்ம சேர்த்துருந்தோம். ஊறுகாயோட கலர் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போது கல்யாண வீட்டில் நமக்கு பரிமாறுற இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஊறுகாயை ஒரு 5லிருந்து 7 நாள் வரைக்கும் ஊறுறதுக்கு நம்ம விட்டுட்டா டேஸ்ட் இன்னும் செம்மையாக இருக்கும். நீங்கள் 6லிருந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு 3 நாள் மட்டும்தான் ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், அந்த 3 நாளையே எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்திருக்கு. இந்த ஊறுகாயை நான் ஊருக்கு கொடுத்து அனுப்புகிறேன் அப்படிங்கிறதுனால எண்ணெயை தாராளமாக சேர்த்துருந்தேன். அத்தம்மா ஒரு 6 மாதம் வரைக்காவது இதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இது 3 மாதம் வர்றதே ரொம்ப அதிகம்தான். ஏன்னா எங்கள் வீட்டில் பசங்க லஞ்சுக்கு டெய்லி ஊறுகாய் எடுத்துக்குவாங்க. சில நேரம் சாம்பார் செய்யலை அப்படின்னா கூட சூடான சாதத்தில் இந்த ஊறுகாயை போட்டு இது கூட நெய் கலந்து சாப்பிட்டுக்குவாங்க. இதை ஊருக்கு கொடுத்து அனுப்புகிறேன் அப்படிங்கிறதுனால 2 கிலோ டப்பாவில் இதை நான் ஸ்டோர் பண்ணி பேக் பண்ணியாச்சு. சீசன் முடியறதுக்குள்ளே என் மாமியார் கேட்ட மாங்காய் ஊறுகாயை ரொம்ப ஈஸியாக 1 வாரத்துலேயே நான் ரெடி பண்ணிட்டேன். இனி மிச்சம் மீதி இருக்கிற ஊறுகாயை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலான்னு இதை வீட்டுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கல் பண்ணியிருந்தேன். அது பண்ண 1 வாரத்துலேயே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி ஊறுகாய் செஞ்சுருந்தேன். அது 3 நாளையே காலி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஊறுகாய் எவ்வளோ நாளில் காலியாக போகுதுன்னு தெரியல. கைஸ், நான் பண்ண மாங்காய் ஊறுகாய் ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி சேஃப், பி ஹாப்பி. தேங்க்யூ.